ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு பாக்கியா குடும்பம் மொத்தமும் டைனிங் டேபிளில் ஹாயாக உட்காந்து நல்லா சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே வயிறு எரியும் நம்ம கோபிக்கு. எரியட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லட்டுக்கு சிப்ஸ் வேணுமா, அதனால அண்ணன் காதை கடிக்குது. ஒரு சிப்ஸ் கூட வாங்க முடியாது ஒன்றால், ஏர்மை நடந்து போய் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாமா நான் கூட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே பாக்கியா இருந்துட்டாலும் வாங்கி தரக்கூடாது, வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன்ல. என்னம்மா உங்கள் அம்மா பெரிய குக்கு, நீ என்னம்மா இப்படி வெளியில் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஏம்மா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பும் நான் வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெனிகிட்ட ஒரு வேலை கொடுக்கணும்னு வேலை கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்குறீங்களா, தாத்தா வந்து மாத்திரை போட்டானா நீ மறந்துடாத, மாத்திரை போட மறந்துடுவார், நீ வந்து ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வேலையை கொடுத்தோன்னே ஜெனிக்கு வந்து செம்மையாயிடுச்சு. பாக்கியாவுக்கு வந்துட்டு ஜெனிக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஜெனியோட மனசு வந்து கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்துட்டு தாத்தாவுக்கு மாத்திரை கொடுக்குற பொறுப்பெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோமான்னு சொன்னோன்னே ஆஹா நம்மளையும் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துறாங்கன்னு ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாப்பா இருக்கே படுத்துதுங்க, போட்டு அழுன்னு அழுகுது, எதுக்கு அழுகுதுன்னே தெரியல, பார்த்துக்க முடியாமல் திணறாங்க நம்ம ஜெனி. வீட்டுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டில் பக்கத்தில் வந்துட்டு பார் ஓப்பன் பண்ணுறவங்க வந்துட்டு சமைச்சு கொடுக்குறவங்க வரலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பழனி சார் என்ன பண்ணிட்டாருன்னா, கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கி நம்ம பாக்கியாட்ட கொடுத்துறாங்க. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே தப்பானவங்க கிடையாதுன்னு சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன ஐயா நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு தைரியமாக இருங்க, எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், என்ன பொண்ணுன்னா சும்மாவா, பொண்ணுன்னா அந்த உலகத்தை ஆள்றவ, அப்பெல்லாம் பயப்படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் துணிச்சல் கொடுத்தீங்கன்னா சும்மாவே கெத்தாக இருப்பாங்க. இதில் வேறு துணிச்சல் கொடுத்தீங்கன்னா சொல்லவா வேணும், செம்ம கெத்தாக கிளம்பிட்டாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே நான் ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்